நயனாவின் அம்மா இறந்த பிறகு அவளது தந்தை மட்டுமே அவளுக்கு ஒரே ஆதரவாக இருந்தார். நயனாவின் தந்தை அவளது திருமணத்தை பற்றி மிகவும் கவலைப்படுவார். ஏனென்றால் தனக்கு ஏதேனும் நேர்ந்தால் தனது மகளின் நிலை என்னவாகும் என்று அவர் பயந்தார். அவர் ஒரு கடையில் வேலை செய்து வந்தார். அதனால் சம்பளமும் பெரிய அளவில் இல்லை. எப்படியோ வீட்டை நடத்தி அதே சம்பளத்தில் தனது மகளின் திருமணத்திற்காக பணத்தை சேமிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நயனாவுக்கு படிப்பதில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. இதனால்தான் அவள் எப்போதும் வகுப்பில் முதலிடம் பிடித்தாள். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளிலும் அவள் முதலிடம் பெற்றாள். இதனால் அவளுக்கு பட்டப்படிப்பில் சேர்வது மிகவும் எளிதாக இருந்தது. தான் கடினமாக உழைத்து ஏதாவது சாதித்து தன் வீட்டின் வறுமையை மாற்றி தன் தந்தைக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டுமென்று அவள் விரும்பினாள். ஆனால் தன் வாழ்நாள் முழுவதையும் வறுமையில் கழித்த அவளது தந்தை தனது சிந்தனையை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. அதனால் அவர் தன் மகளின் கனவுகளை நம்பவில்லை. அவருக்கு தன் மகளின் மீதான பொறுப்பு மட்டுமே தெரிந்தது. அதனால் நயனாவிற்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு தனது கடமையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதில் மட்டுமே அவர் குறியாக இருந்தார். இதனால்தான் அவர் அவளை எப்படியோ பட்டப்படிப்பு வரை மட்டுமே படிக்க வைத்தார். பிறகு ஒரு சிறிய குடும்பத்தில் நயனாவிற்கு திருமணம் செய்து வைத்தார். நயனாவும் தன் தந்தையின் சூழ்நிலையையும் விருப்பத்தையும் மதித்து தன் கனவுகளை என்றென்றைக்குமாக புதைத்துவிட்டாள். அவளது புகுந்த வீட்டில் கணவன் அன்சூல், கொழுந்தன் விக்ரம் மற்றும் மாமியார் கமலாதேவி ஆகியோர் இருந்தனர். நயனாவின் கணவன் அவளை மிகவும் நேசித்தான். ஆனால் அவளது மாமியார் அவளை வீட்டின் அனைத்து வேலைகளையும் செய்ய வைத்தார். அவள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அவர் அவளது ஒவ்வொரு வேலையிலும் குறை கூறிக்கொண்டே இருப்பார். இருப்பினும் அவள் ஒருபோதும் தன் மாமியாரை எதிர்த்து பேசியதில்லை. தன் கணவனுக்கு துன்பம் ஏற்படக்கூடாது என்பதற்காக மௌனமாக அனைத்தையும் சகித்துக் கொண்டாள். அவளது கணவன் அவளை உண்மையாக நேசித்தான். அதனால் அவனது தாயின் பேச்சைக் கேட்பது தன் கடமை என்று அவள் கருதினாள். திருமணம் முடிந்து சில மாதங்களே ஆன நிலையில் ஒருநாள் அவளது கணவன் விபத்தில் சிக்கி அங்கேயே உயிரிழந்தான். அன்று முதல் கமலாதேவி நயனாவை துரதிர்ஷ்டசாலி என்று அழைக்கத் தொடங்கினார். நீ என் மகனுக்கு தீயவளாக அமைந்தாய் என்று அடிக்கடி அவர் வசைபாடினார். இதையெல்லாம் கேட்டு அவள் அழுது அழுது நிலைகுலைந்தாள். சில காலம் கழித்து தன் பிறந்த வீட்டிற்கே சென்றுவிடலாம் என்று அவள் முடிவு செய்தாள். அன்சூலின் மறைவுக்குப் பிறகு நயனாவிற்கு எந்த வலியும் இல்லை என்று அவளது மாமியார் நினைத்தார். ஆனால் தன் சொந்த மகன் இறந்தால் நயனாவின் வாழ்க்கையும் பாழாகிவிட்டது என்பதை அவர் புரிந்து கொள்ளத் தயாராக இல்லை. நயனா எப்போதும் அதிர்ச்சியில் இருந்தாள். ஆனால் அவளது மாமியார் தனது கோபத்தை அவள் மீது காட்டி வந்தார். மறுபுறம் அவளது கொழுந்தன் விக்ரமின் பார்வை நயனாவின் மீது தவறாக விழத் தொடங்கியது. உறவுகளின் கண்ணியத்தை மறந்து இந்த சூழலை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ள அவன் முயன்றான். இதை ஓரளவு நயனாவும் புரிந்து கொண்டாள். அதனால் அவள் எப்போதும் விக்ரமிடமிருந்து தள்ளியே இருந்தாள். எப்போதாவது விக்ரமை சந்திக்கும் சூழல் ஏற்பட்டால் உடனே தன் முந்தானையால் தலையை மூடிக்கொள்வாள். ஒருநாள் கமலாதேவி வீட்டில் இல்லாத நேரத்தில் அவள் சமையலறையில் உணவு சமைத்துக் கொண்டிருந்தாள். அப்போது விக்ரம் சத்தமின்றி சமையலறைக்குள் வந்து அண்ணி என்று அழைத்தான். நயனா உடனே முந்தானையால் முகம் மூடிக்கொண்டு, விக்ரம் அண்ணா, அம்மா இப்போது வீட்டில் இல்லை, தயவு செய்து உங்கள் அறைக்குச் செல்லுங்கள் என்று கூறினாள். அதைக் கேட்டு அவன் சிரித்துக்கொண்டே, அண்ணி, என்னிடமா இந்த மறைப்பு? நான் உனக்கு நெருக்கமானவன்தானே, உன் கொழுந்தன் நான். உனது இந்த அழகுதான் என்னை உன்னிடம் இழுக்கிறது என்றான். இதைக் கேட்டதும் அவள் எதுவும் பேசாமல் ஓடிச் சென்று தனது அறைக்கதவை உள்ளே பூட்டிக் கொண்டாள். விக்ரம் அங்கேயே நின்று சிரித்துக் கொண்டிருந்தான். இதற்கிடையில் நயனா அடுப்பில் வைத்திருந்த காய்கறி கருகிவிட்டது. கமலாதேவி வீட்டிற்கு திரும்பி வந்து கருகிய காய்கறியை பார்த்ததும் பெரும் கலாட்டா செய்தார். அவர் நயனாவை கோபமாக கத்தி, ஏய், உன் கவனம் எங்கே இருந்தது என்று திட்டினார். நயனா பயத்துடன், நான் அறையில் இருந்தேன் என்றாள். விக்ரம் பற்றி அவள் உண்மையையும் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவள் விக்ரம் மீது குற்றம் சாட்டினால் அவளது மாமியார் தன்னையே குற்றவாளியாக்குவார் என்று அவளுக்கு தெரியும். அன்று கமலாதேவி அவளை மிக மோசமாக திட்டினார். இதை பார்த்த விக்ரமின் தைரியம் மேலும் அதிகரித்தது. நயனா மிகவும் பயந்து போயிருக்கிறாள் என்றும் தன் செயல்களைப் பற்றி அவள் கமலாதேவியிடம் ஒருபோதும் சொல்ல மாட்டாள் என்றும் அவன் புரிந்து கொண்டான். இப்போது அவன் தினமும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நயனாவை துன்புறுத்தத் தொடங்கினான். எப்போதாவது அவள் செல்லும் வழியை மறைப்பான் அல்லது விதவிதமான பேச்சுகளை பேசி அவளை மிகவும் சங்கடப்படுத்துவான். அந்த ஏழை பெண் வழியின்றி அழுது கொண்டே இருந்தாள். ஆனால் அவளால் யாரிடமும் எதையும் சொல்ல முடியவில்லை. தனது மாமியார் தன் பேச்சை ஒருபோதும் நம்ப மாட்டார் என்பது அவளுக்கு தெரியும். இதற்கிடையில் நயனாவை உடைத்துப் போடும் மற்றொரு கெட்ட செய்தி வந்தது. அவளது தந்தையும் இறந்துவிட்டார்.
இப்போது தன் பிறந்த வீட்டிற்கு செல்வதற்கான கடைசி ஆதரவும் அவளுக்கு இல்லாமல் போனது. இந்தச் செய்தி விக்ரமின் தைரியத்தை மேலும் அதிகரித்தது. நயனாவிற்கு இப்போது எந்த ஆதரவும் இல்லை என்பதை அவன் நன்றாக புரிந்து கொண்டான். அதனால் அவன் அவளை இன்னும் அதிகமாக துன்புறுத்தத் தொடங்கினான். ஒருநாள் நயனா மாடியில் துணிகளை விரித்துக் கொண்டிருந்தபோது அவன் பின்னால் வந்து அவளது முந்தானையை பிடித்து இழுத்தான். அவள் பயந்து உடனடியாக திரும்பி பார்த்தாள். ஆனால் அதே நேரத்தில் கமலாதேவியும் மாடிக்கு வந்துவிட்டார். விக்ரமின் கையில் நயனாவின் முந்தானையை பார்த்தார். இதை பார்த்த நயனாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவள் விரைவாக அங்கிருந்து ஓடிவிட்டாள். கமலாதேவி உடனடியாக கோபத்துடன் விக்ரமை அழைத்தார். ஆனால் அவன் தன்னை மிகவும் அமைதியாக வைத்துக்கொண்டு தன் தாயின் அறைக்குச் சென்று மெதுவாக சொல்லுங்கள் அம்மா என்றான். இது என்ன நடந்து கொண்டிருந்தது என்று அவர் கேட்டார். அந்த நேரத்தில் கமலாதேவியின் கண்களில் கடும் கோபம் இருந்தது. உனக்கு வெட்கமாக இல்லையா? அவள் உன் சகோதரனின் விதவை, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இதைக் கேட்டு விக்ரம் தோள்களை குலுக்கிவிட்டு ஒரு நிமிடம் யோசித்தான். பிறகு அவன் சொன்ன ஒரு விஷயம் நயனாவின் வாழ்க்கையை முழுமையாகச் சிக்கலாக்கியது. அம்மா, நான் என்ன செய்வேன்? நான் இன்னும் அறியாதவன் என்பது உனக்குத் தெரியுமே. எனக்கு உலக நடப்புகள் பற்றி என்ன தெரியும் என்று கூறி முகத்தை மிகவும் அப்பாவித்தனமாக வைத்துக்கொண்டான். உண்மையைச் சொல்கிறேன் அம்மா, நான் எதுவும் செய்யவில்லை. அவளே அப்படிப்பட்டவள். அவளேதான் என்னை அவளருகே அழைக்கிறாள். இதைக் கேட்டு கமலாதேவி அவனை முறைத்துப் பார்த்தார். உன் அர்த்தம் என்ன? அர்த்தம் தெளிவாகத்தான் இருக்கிறது அம்மா. விக்ரம் நயனாவின் மீது பொய்யான பழியை சுமத்தினான். அந்த அண்ணி எனக்கு சைகை செய்கிறாள். என் மறைந்த சகோதரனின் மரியாதையை கருதி நான் அமைதியாக இருக்கிறேன். இல்லையென்றால் அவள் எப்படிப்பட்ட பேச்சுகளை பேசுகிறாள் என்பது உங்களுக்குத் தெரியாது. இதைக் கேட்டு கமலாதேவியின் முகத்தில் கடும் கோபம் படர்ந்தது. அவர் தனது மருமகளை இதுவரை நிர்பந்திக்கப்பட்டவளாக மட்டுமே பார்த்தார். ஆனால் இப்போது அவள் ஒழுக்கங்கெட்டவள் என்றும் நினைக்கத் தொடங்கினார். என்ன சொன்னாய் அந்த பாவி என்று பற்களை கடித்துக்கொண்டு கேட்டார். இன்று நான் அவளை உயிருடன் விடமாட்டேன். என் மகனுக்கு அருகில் வர அவள் காத்திருக்கிறாளா? இதைக் கேட்ட விக்ரம் நெருப்பில் நெய் ஊற்றுவது போல அவரை மேலும் தூண்டிவிட்டான். அம்மா, நீங்கள் இந்த விஷயங்களை விடுங்கள். கவலைப்பட வேண்டாம். நான் அவளை கவனித்துக் கொள்கிறேன். நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். அந்த நாளுக்குப் பிறகு நயனாவின் வாழ்க்கை நரகமாகிவிட்டது. அவளது மாமியார் அவளை அறைக்கு வெளியே வருவதையே தடுத்துவிட்டார். இப்போது அவர் அவளை வெறும் வேலைக்காரி போல வேலை வாங்கியது மட்டுமின்றி மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தத் தொடங்கினார். ஏனென்றால் கமலாதேவியைப் பொறுத்தவரை நயனா இப்போது ஒரு விதவை மட்டுமல்ல, தன் வாலிப மகன் மீது கண் வைத்திருந்த ஒரு பெண். விக்ரம் தன் பொய்யின் விளைவை நினைத்து மனதிற்குள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். ஏனென்றால் நயனாவை துன்புறுத்த அவனுக்கு இப்போது தனியாக எந்த வாய்ப்பும் தேட வேண்டியிருக்கவில்லை. மாறாக கமலாதேவி அவரே நயனாவை விக்ரமிற்கு முன்னால் கேவலப்படுத்தினார். அவன் அந்த முழு நாடகத்தையும் ரசித்து மகிழ்ந்தான். நயனா மிகவும் நிர்க்கதியான நிலைக்கு தள்ளப்பட்டாள். அவள் பலமுறை தன் மாமியார் முன்னால் சத்தியம் செய்தாள், விளக்கம் கொடுத்தாள். ஆனால் அவர் தன் மகனின் பேச்சைத்தான் உண்மை என்று நம்பிவிட்டார். உன்னை போன்ற பெண்களை எனக்கு நன்றாகத் தெரியும். விதவையாகிவிட்டாய், ஆனாலும் உனக்கு வெட்கமே இல்லையா என்று அவர் வசைபாடினார். இப்போது நயனா முன்னைவிட அமைதியாகவும் பயந்தும் காணப்பட்டாள். ஒரு இரவு வெளியே பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. கமலாதேவி மருந்துகளைச் சாப்பிட்டுவிட்டு சீக்கிரமே தூங்கிவிட்டார். விக்ரம் தனது அறையில் விழித்திருந்து கணக்குகளை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவனது கவனம் நயனாவின் அறை பக்கமே இருந்தது. அவனது மனதில் இன்று ஒரு கெட்ட எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது. அவன் கணக்கு புத்தகத்தை மூடிவிட்டு மெதுவாக தன் அறையை விட்டு வெளியே வந்தான். வீட்டில் இருளும் நிசப்தமும் சூழ்ந்திருப்பதை அவன் கவனித்தான். பிறகு அவன் அமைதியாக நயனாவின் அறை கதவு வரை சென்றான். கதவைத் தள்ளியதும் அது திறந்தது. ஒருவேளையன்று நயனா தாழ்பாள் போட மறந்துவிட்டிருக்கலாம். அவன் உள்ளே நுழைந்தபோது நயனா நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். ஜன்னல் வழியாக வந்த தெருவிளக்கின் வெளிச்சத்தில் அவள் மிகவும் அழகாக தெரிந்தாள். அதை பார்த்த விக்ரமின் தீய எண்ணங்கள் மேலும் அதிகரித்தன. அவன் ஒரு அடி எடுத்து வைத்தபோது திடீரென்று நயனாவிற்கு விழிப்பு வந்தது. ஒருவேளை ஏதோ ஒரு சத்தம் அவளுக்கு கேட்டிருக்கலாம். அறையில் விக்ரமை பார்த்ததும் நயனா பயந்து போனாள். அவள் சத்தமிட முயன்றபோது விக்ரம் உடனடியாக அவளது வாயை பொத்திவிட்டு, நீ கத்தினால் உனக்கு நல்லது நடக்காது என்று மிரட்டினான். அவள் தன்னை தற்காத்துக் கொள்ள போராடினாள். ஆனால் அவள் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். சில நிமிடங்களுக்குப் பிறகு அறைக்கதவு பலமாக திறந்தது.
கமலாதேவியின் குரல் கேட்டது. உள்ளே வந்து அவர் விளக்கை ஒளிரச் செய்தபோது முன்னால் நடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். நயனா தொடர்ந்து அழுது கொண்டிருந்தாள். கமலாதேவியின் முகத்தில் இரத்தமின்றி வெளிரி போனது. திடீரென்று கமலாதேவிக்கு ஆத்திரம் வந்தது. அவர் கதவின் பின்னால் இருந்த தடியை எடுத்துக்கொண்டு விக்ரமை நோக்கிச் சென்றார். கடவுளே, நீ என்ன செய்துவிட்டாய் என்று விக்ரமை அடித்தபடியே கத்தினார். அவன் சுதாரித்துக் கொண்டு தன் தாயின் கையை பிடித்து கொண்டான். அம்மா, நான் சொல்வதை கேளுங்கள். இந்த பெண் நல்லவள் அல்ல என்று நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். இவளேதான் என்னை அழைத்தாள். இதை கேட்டதும் கமலாதேவியின் கைப்பாதியிலேயே நின்றது. அவர் விக்ரமின் கண்களை பார்த்தார். பிறகு வெறுப்புடன் நயனாவை நோக்கி திரும்பினார். நயனா அழுதுகொண்டே தலையை ஆட்டினாள். இல்லை அம்மா, கடவுள் மீது சத்தியமாக இந்த மனிதன் பொய் சொல்கிறான். அவன் என்னிடம் தவறாக நடக்க முயன்றான். அவள் இவ்வளவுதான் சொல்லியிருந்தாள். அதற்குள் அவளது மாமியார் அவள் முகத்தில் ஓங்கி ஒரு அறை அறைந்தார். அந்த சத்தம் அறை முழுவதும் எதிரொலித்தது. மூடுவாயை, கீழ்த்தரமான பெண்ணே! நீ செய்த பாவம் போதாது என்று இப்போது என் மகன் மீது பழியை சுமத்துகிறாயா? உன் குரலைக் கேட்டுத்தான் நான் இங்கே வந்தேன். நீதான் இவனை உன் அறைக்கு அழைத்தாய். இப்போது இந்த நாடகத்தை ஆடுகிறாய். விக்ரம் ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தான். ஏனெனில் அவன் சொன்னதை அவன் தாய் இவ்வளவு சீக்கிரம் நம்பிவிட்டாள். கமலாதேவி தன் மகன் மீதான பாசத்தில் எவ்வளவு குருடாகியிருந்தாரென்றால், உண்மை கண் முன்னே தெரிந்தும் அதை மறைத்து வேண்டுமென்றே தன் விதவை மருமகளை குற்றவாளியாக்க துடித்தார். பிறகு அவர் விக்ரமை பார்த்து கத்தினார், இந்த அறையை விட்டு வெளியே போ. பின் அவர் நயனாவை நோக்கி விரலை நீட்டி, உன்னை நாளை காலையில் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். விக்ரமை தள்ளிவிட்டு வெளியே அழைத்து வந்து நயனாவின் அறைக்கதவை வெளியே இருந்து பூட்டினார். அடுத்த நாள் காலை வீட்டில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. கமலாதேவி விக்ரமை காலை உணவு மேசைக்கு அழைத்தார். அவர் மிகவும் அமைதியாக இருந்தார். ஆனால் அது புயலுக்கு முந்தைய அமைதியாக இருந்தது. அவர் விக்ரமிடம் குளிர்ந்த குரலில், இரவு நடந்ததெல்லாம் மிகவும் தவறானது என்றார். இதை கேட்டதும் விக்ரம் மீண்டும் தன் முகத்தில் அப்பாவியான பாவனையை கொண்டு வந்தான். அம்மா, என்னை நம்புங்கள். நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். அந்தப் பெண். விக்ரம் இவ்வளவுதான் சொல்லியிருந்தான். அதற்குள் கமலாதேவி கர்ஜித்தார். வாயை மூடு. புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நான் சிறிய குழந்தை அல்ல. தவறு யாருடையது என்று எனக்கு நன்றாகத் தெரியும். இதை கேட்டு விக்ரமின் முகம் அதிர்ச்சியில் உறைந்தது. தன் தந்திரம் தனக்கு எதிராக திரும்புவதாக விக்ரம் நினைத்தான். எனவே கண்களில் கண்ணீரை வரவழைத்து தாயை மீண்டும் வளைக்க முயன்று, அம்மா, நான் உண்மையைச் சொல்கிறேன் என்றான். அப்போது கமலாதேவி சொன்னார், அன்று நீதான் அவளது முந்தானையைப் பின்னால் இருந்து பிடிப்பதையும் நான் பார்த்தேன். நான் உனக்குத் தாய். உன் செயல்களை எனக்கு நன்றாகத் தெரியும். இதை கேட்டு விக்ரம், அப்படியானால் ஏன் இரவில் அவளை அடித்தீர்கள் என்றான். அதற்கு கமலாதேவி, ஏனென்றால் அவள் ஒரு முட்டாள் பெண். சூழ்நிலைக்கு ஏற்ப எப்படி நடக்க வேண்டும் என்று அவளுக்குத் தெரியவில்லை. ஆனால் எது எப்படியோ அது நடந்துவிட்டது. சரி, உனக்கு அவளுடன் உறவு வைத்திருக்க விருப்பமிருந்தால் அவளை திருமணம் செய்து கொள் என்றார். இதை கேட்டதும் விக்ரமின் காலடியில் பூமி நழுவியது. என்ன சொன்னீர்கள்? திருமணம்? அதுவும் அந்த பெண்ணுடனா? அம்மா, உங்களுக்கு புத்தி பேதலித்து விட்டதா? இதை கேட்டு கமலாதேவி அவனை முறைத்துப் பார்த்தார். இப்போது மிச்சம் என்ன இருக்கிறது? நீ செய்ய வேண்டியதை செய்துவிட்டாய். உனக்கு திருமணம் செய்ய விருப்பமிருந்திருந்தால் என்னிடம் சொல்லியிருக்கலாம். நான் மறுத்திருக்க மாட்டேன். ஆனால் அவளது வாழ்க்கையை ஏன் இவ்வளவு கஷ்டமாக்கினாய்? விக்ரம் எல்லாவற்றையும் மறைமுகமாக செய்ததால்தான் தனக்கு கோபம் என்று கமலாதேவி நினைத்தார். ஏனெனில் அது வீட்டின் அவப்பெயருக்கு வழிவகுக்கும். ஆனால் விக்ரம் கோபத்துடன் எழுந்து நின்று, நான் அந்த பெண்ணை திருமணம் செய்யத் தயாராக இல்லை. எந்த விதவையையும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கத்தினான். இதை கேட்டதும் கமலாதேவியும் கத்தினார். ஆனால் இப்போது நீ திருமணம் செய்தே ஆக வேண்டும். நீ செய்யவில்லை என்றால் நான் அந்த பெண்ணை வீட்டை விட்டு துரத்திவிட்டு வீதியில் இருப்பவர்களிடம், இந்த ஒழுக்கங்கெட்ட பெண் என் மகன் மீது பொய்யான பழியை சுமத்துகிறாள் என்று சொல்லிவிடுவேன். நயனா இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் அழுது கொண்டே வெளியே வந்து தன் மாமியாரின் கால்களை பிடித்துக்கொண்டு, கடவுளுக்காக அம்மா, என் மீது இப்படிப்பட்ட இழிவான பழியை சுமத்தாதீர்கள் என்று கெஞ்சினாள். அதன் பிறகு விக்ரமின் காலடியில் அமர்ந்து, விக்ரம், நீ உன் இஷ்டப்படி செய்துவிட்டாய். நான் இப்போது எங்கே செல்வேன் என்று நீயே யோசித்துப்பார். உன் காலில் விழுகிறேன். என்னை மணம் செய்து கொள். எனக்கு வேறு புகலிடம் இல்லை என்று வேண்டினாள். நான் சொல்வதை கேட்கிறாயா? நீ என்னை திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் அம்மா என்னை வீட்டை விட்டு துரத்திவிடுவார். என் மீது கொஞ்சம் கருணை காட்டுங்கள். இந்த நிலையில் நான் எங்கே போவேன்? என் தந்தை கூட இப்போது இந்த உலகில் இல்லை. விக்ரம் நயனாவை பார்த்தான்.
அவளது அழுது கொண்டிருக்கும் முகம், மன்னிப்புக்காக கெஞ்சும் அவளது கைகள் என எதை பார்த்தும் அவனுக்கு நயனாவின் மீது துளியும் இரக்கம் வரவில்லை. மாறாக அவன் அருவருப்புடன் முகம் சுளித்து அவளை பின்னோக்கி தள்ளினான். உன்னைப் போன்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள நான் என்ன முட்டாளா என்று நினைக்கிறாயா? இதைக் கேட்ட நயனா அதிர்ச்சியில் அவன் முகத்தையே பார்த்தாள். விக்ரம் தன் தாயைப் பார்த்து, அம்மா, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். இவளை வீட்டை விட்டுத் துரத்துங்கள் அல்லது உங்கள் விருப்பம் எதுவாக இருந்தாலும் செய்யுங்கள். ஆனால் காது கொடுத்து கேளுங்கள், நான் இவளை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறிவிட்டு கதவை நோக்கி நடந்தான். அப்போது கமலாதேவி, விக்ரம், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், நான் கடைக்குச் செல்கிறேன். ஆம், நான் வீடு திரும்பும் வரை இந்த பெண் எனக்கு கண்ணில் படக்கூடாது என்றான். நயனா விக்ரமின் இந்த பேச்சை கேட்டபோது அவளது கண்களிலிருந்த வேண்டுதலுக்கு பதிலாக பயம் குடிபுகுந்தது. தன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று அவளுக்கு புரிந்துவிட்டது. விக்ரம் நள்ளிரவில் கடை முடிந்து வீடு திரும்பினான். கமலாதேவி நயனாவை திருமணம் செய்து கொள்ள விக்ரமை வற்புறுத்தியதால் விக்ரம் நாள் முழுவதும் கோபத்தோடு இருந்தான். விக்ரமின் பார்வையில் இந்த திருமணத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை. எக்கேடு கெட்டாலும் இந்த திருமணத்தை செய்யவே கூடாது என்று அவன் தீர்மானித்திருந்தான். அவன் வீடு வந்தபோது எங்கும் நிசப்தமாக இருந்தது. கமலாதேவி தன் அறையில் தூங்கியிருப்பார் என்று தோன்றியது. அவன் நேரடியாக தன் அறைக்குப் போவதற்கு பதிலாக நயனாவின் அறைக்குச் சென்றான். கதவுக்கு வெளியே தாழ்பாள் போடப்பட்டிருந்தது. ஒருவேளை அவனது அம்மா நயனாவை உள்ளே பூட்டியிருக்கலாம். விக்ரம் கோபத்துடன் தாழ்பாளை திறந்து கதவைத் தள்ளிக்கொண்டு உள்ளே சென்றான். நயனா அப்போது இறைவனை வேண்டிக் கொண்டு அழுது கொண்டிருந்தாள். விக்ரமைக் கண்டதும் அவள் பயத்தில் மீண்டும் நடுங்கிக் கொண்டு எழுந்தாள். அழுது அழுது அவளது கண்கள் வீங்கியிருந்தன. நீ என்ன நினைக்கிறாய் என்று விக்ரம் அவளை வெறுப்புடன் பார்த்தான். நீ இப்படியே அழுது அம்மாவிடம் சொல்லி என்னை வற்புறுத்தி திருமணம் செய்து கொள்ளலாம் என்றா? நயனா அவனருகே வந்து, விக்ரம், நான் என் கௌரவத்திற்காக மட்டும்தான் கெஞ்சுகிறேன். நடந்ததில் எனக்கு எந்த தவறும் இல்லை. அது அம்மாவுக்கும் தெரியும் என்றாள். அம்மாவுக்கு என்ன தெரியும் என்பது என் பிரச்சினை அல்ல. விக்ரம் அவளது கையை பலமாக பிடித்தான். இதனால் அவள் வலியால் துடித்தாள். விடுங்கள், கடவுளுக்காக கொஞ்சம் கருணை காட்டுங்கள். விடுங்கள், நான் எங்கே செல்வேன்? உன் இந்த முகத்தை பார்த்தால் எனக்கு இன்னும் அதிக கோபம்தான் வருகிறது நயனா என்று பற்களை கடித்துக்கொண்டு விக்ரம் கூறினான். என்னை திருமணம் செய்து கொள்வாய் என்று கூறி அவளது கையை பிடித்து இழுத்துக்கொண்டு அறைக்கு வெளியே வந்தான். அவள் விழுந்து எழுந்து அவனுடன் வந்தாள். விக்ரம், நீ என்ன செய்கிறாய்? அம்மா, எழுந்திருங்கள் என்று அவள் கத்தினாள். அப்போது கமலாதேவி தூங்கிக் கொண்டிருந்தார். அம்மாவை ஏன் அழைக்கிறாய்? அவர்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியப்போவதில்லை என்று கூறி அவளை இழுத்துக்கொண்டு முக்கிய கதவு வரை வந்தான். வெளியே இரவின் இருட்டில் லேசாக தூறல் போட்டுக்கொண்டிருந்தது. அவன் கதவைத் திறந்து நயனாவை வெளியே தள்ளினான். அவள் இடறி கீழே விழுந்தாள். உன்னைப் போன்ற ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்து என் வாழ்க்கையை ஏன் கெடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாய்? என் வீட்டை விட்டு தொலைந்து போ என்று அவன் கோபமாக கத்தினான். உனக்கு கடவுள் மீது ஆணையாக சொல்கிறேன் விக்ரம், இப்படி செய்யாதே என்று கதவு நிலையை பிடித்துக்கொண்டு அவள் அழுதாள். எனக்கு இந்த அநியாயத்தைச் செய்யாதே, நான் அழிந்து விடுவேன். நயனா நிலையை விட மறுத்ததால் விக்ரம் அவளது கைகளை அகற்ற முயன்றான். இதனால் நயனா வலியால் அலறினாள். அவள் உடனடியாக கைகளை பின்வாங்கிக் கொண்டாள். அப்போது விக்ரம் உடனடியாக கதவை மூடினான். இதன் பிறகு அவன் பெருமூச்சு விட்டான். அவனது முகத்தில் ஒரு சிறு புன்னகை அரும்பியது. ஒரு பெரிய பிரச்சினையிலிருந்து விடுபட்டு விட்டதாக அவன் நினைத்தான். மறுநாள் காலை விக்ரம் தேநீர் அருந்திக் கொண்டிருந்தபோது கமலாதேவி அறையை விட்டு வெளியே வந்தார். நயனா எங்கே என்று மேசையில் அவளை காணாமல் கேட்டார். இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாளா? விக்ரம் ஒரு நிமிடம் தன் தாயின் முகத்தை பார்த்துவிட்டு அப்பாவியாகச் சாப்பிட்டுக் கொண்டே, தெரியவில்லை அம்மா, நான் அவளை பார்க்கவில்லை. அவள் தன் அறையில் இல்லையா என்ன என்றான். கமலாதேவி நெற்றியை சுருக்கிக் கொண்டு நயனாவின் அறைக்கு ஓடினார். ஆனால் அறை காலியாக இருந்தது. விக்ரம் அங்கேயே கத்திக்கொண்டு பதற்றத்துடன் வெளியே வந்து நயனா அறையில் இல்லை என்று கூறினார். விக்ரம் பெரும் ஆச்சரியத்தைக் காட்டினான். அம்மா, அப்படியென்றால் அவள் எங்கே போனாள்? சரி, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் பார்க்கிறேன். இவ்வாறு கூறிவிட்டு வீடு முழுவதும் தேடுவது போல் நாடகமாடிவிட்டு மீண்டும் தன் தாயிடம் வந்து தலையில் கை வைத்துக்கொண்டு மிகவும் அப்பாவித்தனமாக, அம்மா அண்ணி வீட்டை விட்டு போய்விட்டாள் என்று கூறினான். இதை கேட்டதும் கமலாதேவியின் காலடியில் பூமி நழுவியது. என்ன சொன்னாய்? போய்விட்டாளா? ஆனால் எப்படி என்று கேட்டார். அதுதான் நானும் உங்களிடம் சொல்கிறேன் என்று பொய்யான கவலையை வெளிப்படுத்தினான்.
நேற்று இரவு என்னை மணம் செய்து கொள்ள அவள் எவ்வளவு நாடகம் ஆடினாள். நான் மறுத்ததும் அவள் எங்கேயோ சென்று விட்டாள். அவளுக்கு யாருடன் தொடர்பு இருந்தது என்று இறைவனுக்குத்தான் தெரியும். என் சகோதரன் மிகவும் அப்பாவியானவன், அவனை அவள் தன் வலையில் வீழ்த்திவிட்டாள். நயனா குற்றமற்றவள் என்று இரவு வரை நம்பிக்கொண்டிருந்த கமலாதேவி இதைக் கேட்டு மீண்டும் தவறான புரிதலுக்கு ஆளானார். ஏனெனில் தன் சொந்த மகன் நயனாவை இருட்டில் வீட்டை விட்டு துரத்தியிருப்பான் என்பதை விட நயனா தானாகவே வீட்டை விட்டு வெளியேறினாள் என்று நம்புவது அவர்களுக்கு எளிதாக இருந்தது. இந்த நாடகத்தை அதன் இறுதிக்கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல நினைத்த விக்ரம் உடனடியாக கத்தத் தொடங்கினான். கமலாதேவியும் சத்தமாக அழுது கொண்டு தன் தலையில் அடித்துக் கொள்ளத் தொடங்கினார். இதைக் கண்டு அக்கம் பக்கத்து ஊர் பெண்கள் அங்கு திரண்டனர். கடவுளே, அவள் எப்படிப்பட்டவள் என்று ஒரு அண்டை வீட்டுக்காரர் கூறினார். மிகவும் கஷ்டப்பட்டு 1 மாதம் காலம் கழித்தாள். கணவன் இறந்தவுடன் இங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று எப்போதோ அவள் சந்தர்ப்பம் தேடிக்கொண்டிருந்தது போல் இருக்கிறது. உடனே மற்றொரு பெண் பின்னாலிருந்து, எனக்கு அவள் எப்போதும் மிகவும் வேகமானவள் என்றுதான் பட்டது. ஆனால் இவ்வளவு தந்திரசாலியாக இருப்பாள் என்று தெரியவில்லை. எப்பொழுதும் முகத்தை அப்பாவித்தனமாக வைத்துக் கொண்டிருந்தாள் என்றாள். விக்ரமும் கமலாதேவியும் மௌனமாக மக்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தனர். அதன் பிறகு வீட்டில் எல்லாம் அமைதியாக நடந்தது. விக்ரம் எல்லாவற்றையும் மறந்து தன் வேலையில் மூழ்கினான். நயனா என்ற அத்தியாயத்தை தன் வாழ்விலிருந்து என்றென்றைக்குமாக மூடினான். அவள் அந்த இருண்ட இரவில் எங்கே போயிருப்பாள், அவளுக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்பது அவனுக்கு தெரியாது. அதையறிய அவனுக்கு எந்த ஆர்வமும் இல்லை. நயனா சென்ற பிறகு காலம் கடந்து சென்றது. ஆரம்பத்தில் சில நாட்கள் பகுதியில் பேச்சுவார்த்தைகள் நடந்தன. ஆனால் பிறகு எல்லோரும் மறந்துவிட்டனர். கமலாதேவியும் இதைப் பற்றி பேசுவதையும் நினைப்பதையும் முற்றிலும் நிறுத்திவிட்டார். அந்த இரவு உண்மையில் என்ன நடந்தது அல்லது அவள் எங்கே சென்றாள் என்பது பற்றி அவர்கள் இருவரும் ஒருபோதும் குறிப்பிட்டதே இல்லை. அவர்களைப் பொறுத்தவரை நயனா வீட்டை விட்டு வெளியேறிய ஒரு களங்கமான பெண் மட்டுமே. 6 ஆண்டுகள் உருண்டோடின. இந்த 6 ஆண்டுகளில் விக்ரம் தன் கடையை 2 மாடி கட்டிடமாக மாற்றினான். அவனது வியாபாரம் நன்றாக நடந்தது. இந்த 6 ஆண்டுகளில் நயனாவை அவன் ஒருபோதும் நினைக்கவில்லை. அவள் அவன் வாழ்வில் இருந்ததே இல்லை என்பது போல நடந்து கொண்டான். ஒரு நாள் கமலாதேவி அவனிடம் வந்தார். விக்ரம், இப்போது உன் வயதும் கூடிவிட்டது, வியாபாரமும் நன்றாக செட்டாகிவிட்டது. கடைசியாக எவ்வளவு காலம் தனியாக இருப்பாய் என்று கேட்டார். அவர் சொல்வதை அவன் புரிந்து கொண்டான். அம்மா, சரி, உங்களுக்கு எது சரியாக தோன்றுகிறதோ அதுவே நடக்கட்டும். இதைக் கேட்ட கமலாதேவி மிகவும் மகிழ்ச்சியடைந்து, உனக்காக நான் ஒரு சம்பந்தம் பார்த்துள்ளேன் என்றார். யார் அது என்று அலட்சியமாக அவன் கேட்டான். என் தோழியின் மகள் ரிதிமா என்று மகிழ்ச்சியுடன் கூறிய கமலாதேவி, அவள் மிகவும் அழகாகவும் படித்தவளாகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக வீட்டு வேலைகளில் மிகவும் திறமையானவளாகவும் இருக்கிறாள். எனக்கும் மிகவும் பிடித்துள்ளது என்றார். அவர் சொல்வதைக் கேட்டு விக்ரம் மகிழ்ச்சியடைந்தான். ரிதிமா உண்மையில் மிகவும் அழகானவள். அவளை பார்த்ததும் அவளே தனக்கு ஏற்றவள் என்று விக்ரம் கருதினான். உடனடியாக சம்மதம் தெரிவித்தான். திருமணத் தேதி நிச்சயிக்கப்பட்டது. இவ்வளவு அழகான பெண்ணை திருமணம் செய்து கொள்வதால் விக்ரம் மிகுந்த மகிழ்ச்சியிலிருந்தான். திருமணத்திற்கான ஏற்பாடுகளை மிக விமரிசையாகச் செய்தான். வீடு முழுவதும் புதிய பெயிண்ட் அடிக்கப்பட்டது. விலை உயர்ந்த தளவாடங்கள் வாங்கப்பட்டன. தன் புதிய வாழ்க்கையை தொடங்குவதில் அவன் மிகுந்த உற்சாகத்துடன் இருந்தான். 6 ஆண்டுகளுக்கு முன்பு தன் இதயத்தில் வைத்திருந்த கோபத்தை அவன் இப்போது மறந்துவிட்டான். தன் வாழ்விலிருந்து ஒரு பெரிய தொல்லையைத்தான் நீக்கிவிட்டதாகவும் இனி மகிழ்ச்சி மட்டுமே தன் விதியில் எழுதப்பட்டிருப்பதாகவும் அவன் நினைத்தான். பின்னர் திருமண நாள் வந்தது. திருமணம் விமரிசையாக நடந்தது. குடும்பத்தினர் அனைவரும் அவனது மகிழ்ச்சியில் கலந்து கொண்டனர். விக்ரமின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. சிவப்பு நிற அழகான லெஹங்காவில் ரிதிமா ஒரு தேவதை போலத் தெரிந்தாள். விடை பெற்ற பிறகு அவர்கள் வீடு வந்தனர். வீட்டில் நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே இருந்தனர். மற்றவர்கள் அனைவரும் சென்றுவிட்டனர். திருமணத்தின் மற்ற சடங்குகளை முடிக்கும்போது இரவு சுமார் நள்ளிரவு 2 மணி ஆகியிருந்தது. கமலாதேவி புன்னகையுடன் விக்ரமிடம், போய் வா மகனே, மணமகள் உனக்காக காத்திருக்கிறாள் என்றார். விக்ரமின் அறை ரிதிமாவிற்கு பிடித்தமான சிவப்பு மற்றும் வெள்ளை ரோஜாக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவன் பதற்றத்துடன் தன் மனைவியின் அறைக்குச் செல்ல காத்திருந்தான். மேலும் தனது எதிர்கால வாழ்க்கையைப் பற்றிய அழகான கனவுகளை தன் மனதில் வளர்த்து கொண்டிருந்தான். அவன் மகிழ்ச்சியுடன் அந்த அறையை நோக்கி நடந்தான். அவனது இதயத் துடிப்பு மிக வேகமாக இருந்தது. அவன் கதவின் கைப்பிடியைத் தொட்ட அந்த நொடியில் வீடு அதிரும் அளவிற்கு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. வீட்டின் முக்கிய கதவை யாரோ உடைத்தது போல் இருந்தது.
அந்த சத்தத்துடன் வீட்டிலிருந்த பெண்கள் அலறிய சத்தமும் கேட்டது. யார் அது? என்ன நடந்தது? அவன் திரும்பினான். கமலாதேவியும் மற்ற விருந்தினர்களும் பயத்தில் அலறினர். யாராவது எதையும் புரிந்து கொள்வதற்குள் கைகளில் ஆயுதங்களுடன் 5 முதல் 6 பேர் கொண்ட மர்ம நபர்கள் வேகமாக வீட்டிற்குள் நுழைந்தனர். யார் எங்கே இருக்கிறீர்களோ அங்கேயே நில்லுங்கள், இல்லையென்றால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்று அவர்களின் கரகரப்பான குரல் வீடு முழுவதும் எதிரொலித்தது. சிறிது நேரத்திற்கு முன்பு வரை சிரிப்பும் மகிழ்ச்சியும் திருமண வைபவமும் நிறைந்திருந்த அந்த வீடு திடீரென்று நிசப்தமானது. விருந்தினர்கள் பயத்தில் சுவரோடு சுவராக ஒட்டிக்கொண்டனர். பெண்கள் தங்கள் குழந்தைகளை தங்கள் முந்தானைக்குள் மறைத்துக் கொண்டனர். அம்மா என்று விக்ரம் தன் தாயை நோக்கி ஓடினான். ஓ, மணமகன் வந்தாச்சா என்று ஒரு முகமூடி அணிந்தவன் விக்ரமை பார்த்து கத்திவிட்டு ஆயுதத்தை அவன் பக்கம் நீட்டினான். இன்னும் ஒரு அடி முன்னே எடுத்து வைத்தால் நிலைமை மிகவும் மோசமாகிவிடும். இதைக் கேட்டு விக்ரம் அங்கேயே நின்றான். அவனது மகிழ்ச்சி அனைத்தும் ஒரு நொடியில் மறைந்து போனது. நகைகள் எங்கே? பணம் எல்லாம் எங்கே வைத்திருக்கிறீர்கள்? ஒருவன் அருகில் நின்ற விருந்தினரை பலமாகத் தள்ளினான். அப்போது பின்னால் இருந்து மற்றொருவன், அந்த மணப்பெண் எங்கே என்று சொல் என்றான். இதைக் கேட்டதும் விக்ரமின் காலடியில் பூமி நழுவியது. அவனது பார்வை உடனடியாக ரிதிமா இருந்த அறையை நோக்கிச் சென்றது. அவனது பார்வையை அந்த நபர்களின் தலைவன் கவனித்துவிட்டு சத்தமாகச் சிரிக்க ஆரம்பித்தான். ஓ, அப்படியென்றால் அவள் அந்த அறையில் இருக்கிறாளா? வேண்டாம். விக்ரம் அவர்கள் முன் கைகூப்பி அலறினான். கடவுளுக்காக அப்படி செய்யாதீர்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். இதோ என் பர்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள், என் கடிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த நகைகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் பதற்றத்துடன் தன் கையில் இருந்த கடிகாரத்தை கழற்றி அவர்கள் முன் வீசினான். அம்மா, எல்லா நகைகளையும் பணத்தையும் அவர்களிடம் கொடுத்துவிடுங்கள். ஆனால் நான் கைகூப்பி கெஞ்சுகிறேன், அந்த அரைப்பக்கம் போகாதீர்கள். பணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளத்தான் செய்கிறோம் மணமகனே என்று தலைவன் அவனை நோக்கி வந்தான். ஆனால் திருமணம் முடிந்திருக்கிறது என்றால் மணமகன் மற்றும் மணமகளை நாங்கள் சந்திக்க வேண்டாமா என்று கூறிவிட்டு அவன் அறையை நோக்கி நடந்தான். அப்போது விக்ரம் தன் முழு பலத்துடன் கத்திக்கொண்டு அவர்களுக்கு முன்னே குறுக்கே நின்றான். அங்கே செல்வதற்கு முன்பு என்னை நீ கடந்துதான் செல்ல வேண்டும். இவனை இங்கிருந்து அகற்றுங்கள் என்று தலைவன் உத்தரவிட்டான். அவன் எதையும் செய்வதற்குள் ஒருவன் பின்னால் வந்து விக்ரமின் தலையில் பலமாக தாக்கினான். வலியின் அலை அவன் உடல் முழுவதும் பரவியது. அவனது அலறல் தொண்டையிலேயே தங்கிவிட்டது. அவன் முழங்கால் மண்டியிட்டு தரையில் விழுந்தான். இருவர் விக்ரமை பிடித்து இழுத்துச் சென்று சிறிது நேரத்திலேயே ஒரு நாற்காலியுடன் சேர்த்து இறுக்கமாக கட்டினர். அவனது முகம் சரியாக அவனது அறைக்கதவை நோக்கியே இருந்தது. அவன் இயலாமையுடன் அங்கே பார்த்து கொண்டிருந்தான். கதவைத் திற. யாரது, யாரது என்று ரிதிமாவின் பயந்த குரல் உள்ளிருந்து கேட்டது. தலைவன் சத்தமாக சிரித்துவிட்டு கதவை பலமாக உதைத்தான். கதவு ஒரே நொடியில் திறந்தது. அதன் பிறகு ரிதிமாவின் பயந்த அலறல் சத்தம் கேட்டது. விக்ரம் நாற்காலியுடன் கீழே விழுந்தான். அவன் பைத்தியக்காரனைப் போல தன்னை விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்தான். இதனால் அவனது மணிக்கட்டுகள் காயமடைந்தன. அவனது இயலாமை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ரிதிமா தொடர்ந்து அழுது கொண்டிருந்தாள். மற்றவர்கள் கமலாதேவியையும் மற்ற விருந்தினர்களையும் ஒரு அறைக்குள் அடைத்தனர். இங்கேயோ விக்ரம் அவர்களிடம், நீங்கள் கேட்பதை கொடுக்கிறேன். என் கடையில் இருக்கும் அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் கடவுளுக்காக அவளை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சிக்கொண்டே இருந்தான். அவன் இப்போது முழுமையாக உடைந்து போயிருந்தான். அப்போது ஒரு கொள்ளையன் அவன் முகத்தில் பலமாக அறைந்து, வாய் திறக்கக் கூடாது என்றான். அதற்குப் பிறகு விக்ரம் தன் கண்களுக்கு முன்னால் பார்த்த காட்சிகள் அவனை பயங்கரமான அதிர்ச்சிக்குள்ளாக்கின. விக்ரம் இயலாமையுடன் கத்திக்கொண்டே இருந்தான். அவர்களை திட்டினான். கடவுளின் பெயரால் கெஞ்சினான். ஆனால் அவனது எந்த பேச்சும் அவர்கள் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. அவனது கண்ணீர் தரையை நனைத்தது. அந்த இரவில் விக்ரம் தன் மனைவியை காப்பாற்ற முடியவில்லை. அவர்கள் மிக நிதானமாக ஒவ்வொரு பீரோவையும் திறந்து நகைகளையும் பணத்தையும் வாரிக்கொண்டு ஒரு அரக்கனைப் போலச் சிரித்துக்கொண்டு தங்கள் வெற்றிக் களிப்பில் அங்கிருந்து கிளம்பினர். கிளம்பும்போது தலைவன் விக்ரம் அருகில் சென்று அவன் கன்னத்தில் இருமுறை தட்டி சிரித்துக்கொண்டே, திருமண வாழ்த்துகள் மணமகனே என்றான். அதன் பிறகு அவர்கள் அங்கிருந்து சென்றுவிட்டனர். அந்த வீட்டில் மரணத்தைக் காட்டிலும் பயங்கரமான நிசப்தம் நிலவியது. அந்த நிசப்தத்தில் விக்ரமின் மனைவியின் அழுகுரல் மட்டுமே எதிரொலித்தது. அவள் இப்போது கல்லைப் போல உறைந்து போயிருந்தாள். அப்போது மற்ற அறையிலிருந்து கதவை பலமாகத் தட்டும் சத்தம் கேட்டது. அனைவரும் சேர்ந்து கதவின் மீது பலத்தை பிரயோகித்து கதவை உடைத்தனர்.
கமலாதேவி ஓடி வந்து தன் மகனின் கைகளில் இருந்த கட்டுகளை அவிழ்க்கத் தொடங்கினார். விக்ரம் விடுதலையானதும் அவனால் தன் கால்களில் நிற்கவே முடியவில்லை. அவன் தவழ்ந்து சென்று ரிதிமாவை நெருங்கினான். ரிதிமாவின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அவளை தேற்றுவதற்காக விக்ரம் கையை நீட்டியதும் அவள் உரக்க கத்தினாள், "பின்னால் போ, என் அருகில் வராதீர்கள்." அவள் அங்குமிங்கும் ஓடினாள். அப்போது விக்ரம் அவளது கையை பிடித்து, "உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா?" என்று கேட்டான். அதற்கு அவள், "இல்லை, எனக்கு இப்போது வாழ்க்கையிலிருந்து விடுதலை வேண்டும். என் வாழ்க்கை அழிந்துவிட்டது. நான் இனி வாழ்வதற்கு தகுதியற்றவள் என்று கூறிக்கொண்டே அழுது கொண்டு தன் தலையைச் சுவரில் முட்டிக்கொண்டாள். விக்ரம் அவளை தன் கைகளில் இருக்க அணைத்துக்கொண்டு, "சுதாரித்துக்கொள். இதில் உனது தவறு ஏதும் இல்லை" என்றான். "நான் இனி அதற்கு தகுதியற்றவள்." விக்ரம், "நான் இப்போது பழையபடி இல்லை" என்று சொல்லி அவள் கண்ணீரை வடித்தாள். விக்ரம், "நீ உடைந்து போயிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் உண்மையைச் சொல்கிறேன், இதில் உனது தவறு எதுவுமில்லை. நான் சத்தியம் செய்கிறேன், அந்த மிருகங்களை நான் சும்மா விடமாட்டேன். அவர்களை எங்கிருந்து வேண்டுமானாலும் தேடிக் கண்டுபிடித்து அவர்கள் செய்த குற்றத்திற்கு தண்டனை பெற்றுத் தருவேன்" என்றான். ஆனால் ரிதிமா எதற்கும் அமைதியாவதாக இல்லை. இரவு முழுவதும் அவர்கள் கண்விழித்தே இருந்தனர். அலங்கரிக்கப்பட்ட அவர்களின் வீடு சூறையாடப்பட்டது. ஆனால் அதைவிடவும் கிடைத்த அவமானமும் வலியுமே அவர்களுக்கு பெரும் துன்பத்தை தந்தது. விடியற்காலையில் விக்ரம் எழுந்தான். அவன் கண்களில் தூக்கமில்லை, பழிவாங்கும் உணர்ச்சி மட்டுமே இருந்தது. அவன் உடைகளை மாற்றினான். இடுப்பில் கடுமையான வலி இருந்தது. ஆனால் இதயத்தில் இருந்த பழிவாங்கும் நெருப்பு அதைவிட அதிகமாக இருந்தது. அவன் உடனடியாக காவல் நிலையத்திற்கு புறப்பட்டான். அங்கு அவனது வாழ்க்கையின் மிகப்பெரிய புயல் ஒன்று காத்திருக்கிறது என்பது அவனுக்கு தெரியவில்லை. அவன் காவல் நிலையத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தான். சில மணி நேரங்களுக்கு முன்பு அவனது மகிழ்ச்சியின் அடையாளமாக இருந்த அதே திருமணச் ஷெர்வானி அவனுக்கு அணிவிக்கப்பட்டிருந்தது. அதில் இப்போது அவனது துயரத்தின் அடையாளம் தெளிவாகத் தெரிந்தது. அவனது மூளை கடந்த இரவு நடந்த அத்தனையையும் மீண்டும் மீண்டும் அசை போட்டது. ரிதிமாவின் அலறல் சத்தமும் அந்த திருடர்கள் அவனை கேலி செய்ததும் அவன் மனதை வாட்டியது. "நான் ரிதிமாவை காப்பாற்றுவதாக வாக்களித்துள்ளேன். அந்த மிருகங்களை அவர்கள் அடையும் இடத்திற்கு கொண்டு செல்ல நான் எதையும் செய்வேன்" என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான். அவனது கண்கள் முற்றிலும் சிவந்து போயிருந்தன. அவன் கோபத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான். நேற்றைய தினம் வரை தன் மருமகளின் திருமணத்தில் மிகுந்த மகிழ்ச்சியிலிருந்த கமலாதேவி இப்போது கடவுளுக்கு முன்னால் தலையில் அடித்துக்கொண்டு அழுது கொண்டிருந்தார். காலை நேரம். உலகம் அதன் அன்றாட பணிகளில் இயங்கிக் கொண்டிருந்தது. இதை பார்க்க பார்க்க விக்ரமின் கோபம் மேலும் அதிகரித்தது. கடந்த இரவு அவனுக்கு என்ன நடந்தது என்பது அந்த மக்களுக்கு எப்படி தெரியும்? அவன் காவல் நிலையத்தை அடைந்ததும் உள்ளே ஓடினான். காவல் நிலையத்தின் உட்புறம் ஏதோ பழைய படம் போல இருந்தது. சுவர்களில் வெற்றிலை துப்பிய கரைகள் இருந்தன. ஒரு மூலையில் தூசி படிந்த கோப்புகள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. கதவில் தன் தொப்பையின் காரணமாக சீருடை பட்டன்கள் கழலும் நிலையிலிருந்த ஒரு குண்டான காவலர் அமர்ந்திருந்தார். மேசையின் மீது காலை வைத்துக்கொண்டு ஒரு காவலர் தூங்கிக் கொண்டிருந்தார். "நான் புகார் அளிக்க வேண்டும்" என்று விக்ரம் மேசையின் மீது பலமாகத் தட்டினான். அதனால் அங்கு இருந்த தேநீர் கோப்பை சரிந்தது. காவல் ஆய்வாளர் விக்ரமை கோபத்துடன் பார்த்தார். ஒருவேளை தனது தூக்கம் கலைந்ததால் அவர் எரிச்சலில் இருந்திருக்கலாம். "என்ன பிரச்சினை? தெரியவில்லையா? இது காவல் நிலையம். பிரச்சினை என் வீட்டில் நடந்திருக்கிறது. என் வீட்டில் கொள்ளை நடந்துவிட்டது, என் மனைவியுடன்." இந்த வார்த்தைகளை அவனால் முழுமையாகச் சொல்ல முடியவில்லை. "உங்களுடைய மிக உயர்ந்த அதிகாரியை நான் இப்போதே பார்க்க வேண்டும்." ஆய்வாளர் அவனை மேலிருந்து கீழாகப் பார்த்தார். அவன் அணிந்திருந்த ஷெர்வானியிலிருந்த கரைகளை பார்த்தார். பிறகு அலட்சியமாக சிரித்துக்கொண்டு, "அப்படியா, கொள்ளை நடந்திருக்கிறதா? இது தினமும் நடப்பதுதானே. இதற்கு இவ்வளவு சத்தம் போடுவதற்கு என்ன இருக்கிறது? அமைதியாக பெஞ்சில் போய் உட்கார். காவலர் வந்ததும் உன் புகாரை எழுதிக் கொள்வார்கள்" என்றார். ஆய்வாளரின் இந்த அலட்சியமான போக்கைக் கண்ட விக்ரமின் ரத்தம் கொதித்தது. "நான் இங்கே நிம்மதியாக உட்காரவா?" என்று கேட்டு மேசையில் இருந்த கோப்புகளை எடுத்து ஆத்திரத்துடன் தரையில் வீசினான். "உனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதா? என் உலகம் அழிந்துவிட்டது. என் திருமணத்தின் முதல் இரவு நீ என்னை காற்றோட்டமாக உட்காரச் சொல்கிறாயா? உன் அதிகாரியை அழை. அவர் எங்கே?" அவனது அலறலைக் கேட்டு அங்கிருந்த மற்ற காவலர்களும் அங்கு வந்தனர். ஆய்வாளர் தன் நாற்காலியில் இருந்து எழுந்து, "மரியாதையாகப் பேசு. இது உன் அப்பன் வீடு அல்ல. உன் குரலை குறை" என்றார். விக்ரம் சத்தமாக, "அந்த மிருகங்கள் பிடிபடும் வரை என் குரல் குறையாது" என்று கூறிவிட்டு ஆய்வாளரின் காலரை பிடிக்கத் தன் கையை நீட்டினான். "உன் கைகளைப் பின்னால் வை" என்று மற்றொரு காவலர் தடியை காட்டி கத்தினார். "உன் புத்தி கெட்டுவிட்டதா?
இப்போதே உன்னை கம்பி எண்ண வைப்பேன். இதைக் கேட்ட விக்ரம் இன்னும் கம்பீரமாக மார்பை நிமிர்த்தி, என் வழக்கு பதிவு செய்யப்படும் வரை நான் இங்கிருந்து நகரமாட்டேன். உங்கள் அதிகாரியை அழையுங்கள் என்றான். ஐயா ரவுண்ட்ஸில் சென்றிருக்கிறார் என்று காவலர் எரிச்சலுடன் கூறினார். மேலும் இன்று காவல் நிலையத்தில் ஏதோ பெரிய விசேஷம். என்ன விசேஷம் என்று விக்ரம் பதற்றத்துடன் கேட்டான். என் அழிவை விட பெரிய விசேஷம் என்ன இருக்க முடியும்? இங்கே புதிய எஸ்பி மேடம் பொறுப்பேற்றுள்ளார். அவர் மிகவும் கண்டிப்பானவர். முந்தைய மாவட்டத்தில் இருந்தபோது அனைவரையும் ஒரு வழி பண்ணிவிட்டார் என்று மற்றொரு காவலர் மெதுவாக கூறினார். இன்றுதான் அவர் முதல் நாள் தொடர்ந்து மீட்டிங்குகளில் இருக்கிறார். மிகத் துடிப்பான அதிகாரி அவர். இதைக் கேட்ட விக்ரம் ஒரு நிமிடம் அமைதியானான். மாவட்டத்தின் பெரிய அதிகாரி ஒரு பெண்ணா? இதைக் கேட்டதும் அவனது மீதமிருந்த நம்பிக்கையும் தகர்வது போல் இருந்தது. ஒரு பெண் தனக்கு எப்படி நீதி பெற்றுத் தருவார் என்று அவன் நினைத்தான். ஒருவேளை அவரும் கோப்புகளை மட்டுமே அடுக்கி வைத்துவிட்டு தன்னை திருப்பி அனுப்பிவிடுவார் என்று கருதினான். அப்போது ஒரு காவலர், உன் நம்பிக்கையை விட்டுவிடு, ஏனெனில் உன்னை போன்ற பைத்தியங்களுடன் அவர் பேச மாட்டார். போய் அங்கே பெஞ்சில் உட்கார் என்றார். இதைக் கேட்டு விக்ரமின் வேகம் சற்று தளர்ந்தது. அவன் இயலாமையுடன் பெஞ்சில் போய் அமர்ந்தான். அவன் கைகளும் கால்களும் நடுங்கின. அவனது பழிவாங்கும் வெறியை அந்த அமைப்பின் அலட்சியம் குளிர்வித்துக் கொண்டிருந்தது. அவன் தன் இரு கைகளால் தலையை பிடித்துக் கொண்டான். காலம் நகர்ந்து கொண்டிருந்தது. சுவரில் இருந்த கடிகாரம் டிக் டிக் என சத்தமிட்டது. விக்ரமின் மூளையில் ஆயிரக்கணக்கான சுத்தியல்கள் அடித்துக் கொண்டிருப்பது போல் இருந்தது. கடக்கும் ஒவ்வொரு வினாடியும் அவனை அந்த குற்றவாளிகளிடமிருந்து தள்ளிச் சென்றது. தன் வாக்குறுதி அவனுக்கு நினைவுக்கு வந்தது. இல்லை, நான் இவ்வளவு எளிதில் தோற்றுவிட மாட்டேன். 1 மணி நேரம் கடந்தது. ஆனால் புகார் எழுத வேண்டிய காவலர் வரவில்லை. யாரும் அவன் பேச்சை கேட்கவில்லை. அவனால் இதை தாங்க முடியவில்லை. அவன் மீண்டும் எழுந்து உணவருந்திக் கொண்டிருந்த ஆய்வாளரின் முன் கைகூப்பி நின்றான். நான் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் என்று தன் பொறுமையை அடக்கிக் கொண்டு கேட்டான். என் மனைவியின் நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. எனக்கு நீதி வேண்டும். நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்றால் எனக்கு தெளிவாக சொல்லிவிடுங்கள். நானே அவர்களை தேடிக் கண்டுபிடித்து சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்வேன். உணவருந்திக் கொண்டே ஆய்வாளர் அவனை பார்த்து, சொன்னேனே மீட்டிங் நடக்கிறது என்று. எஸ்பி மேடம் இப்போது யாரையும் சந்திக்க முடியாது. நாளை வா என்றார். இதைக் கேட்ட விக்ரமின் கோபம் வெடித்தது. அவன் மேசையின் மீது இருந்த உணவை எடுத்து சுவரில் வீசினான். நாளைக்குள் அவர்கள் இந்த மாநிலத்தை விட்டே சென்று விடுவார்கள். நான் மட்டும் காத்திருக்க வேண்டுமா? இனி ஒரு வினாடி கூட காத்திருக்க மாட்டேன். உங்கள் எஸ்பி மேடத்தை அழையுங்கள். பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனின் முறையீட்டை கேட்க முடியாத அளவுக்கு யார் அவர் என்று நான் பார்க்கிறேன். விக்ரம் காவல் நிலையத்தில் கலாட்டா செய்யத் தொடங்கிவிட்டான். அவன் முழு கோபத்தில் கத்திக்கொண்டும் பொருட்களை தூக்கி எறிந்து கொண்டும் இருந்தான். இவனை பிடியுங்கள். அவனுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது. ஒரு காவலர் தடியை எடுக்க 2 காவலர்கள் அவனை பிடிக்க முன்னேறினர். விடுங்கள். என்னைத் தொடாதீர்கள். எனக்கு பகை வேண்டாம். எனக்கு நீதி வேண்டும். என் மனைவியின் நீதிக்காக போராடுகிறேன். விக்ரம் பிடியிலிருந்து விடுபட போராடினான். காவல் நிலையத்தில் குழப்பம் நிலவியது. உன் நாக்கு நீளமாக வளர்ந்துவிட்டது என்று காவலர் அவனை அடிக்க கை ஓங்கினார். மேடம், உன்னால் அநாகரிகமாக நடந்தால் உள்ளே தள்ளப்படுவாய். உங்கள் அந்த எஸ்பி வரட்டும் என்று விக்ரம் காவலர்களை தள்ளிவிட்டு கத்தினான். அவரிடமே நான் நேரடியாக பேசுகிறேன். அப்படியா? அவரை பார்க்க உனக்கு அவ்வளவு ஆசையா என்று காவலர் கோபமாக கூறினார். சரி, அங்கேயே நில். அவர் வருகிறார். அப்போது திடீரென்று காவல் நிலைய வாசலில் கனமான காலடிச் சத்தம் கேட்டது. காவல் நிலையத்தில் நிலவிய கூச்சல் ஒரே நொடியில் அடங்கியது. ஒவ்வொரு காவலரும் நின்ற இடத்திலேயே கவனமாக அட்டென்ஷன் நின்றனர். காவலர் விரைவாக தன் பட்டன்களை போட்டுக்கொண்டு தொப்பியை சரிசெய்தார். விக்ரம் வாசலை பார்த்தான். 2 காவலர்களின் நடுவே கண்ணாடி அணிந்து கம்பீரமான சீருடையில் தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு அதிகாரி உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார். அனைவராலும் பேசப்பட்ட அந்த எஸ்பி மேடம் இவர்தான். அவர் அங்கிருந்த சூழலை கவனித்தவாறு தன்னம்பிக்கை நிறைந்த நடையுடன் நேராக விக்ரமை நோக்கி வந்தார். அங்கே 2 காவலர்களின் பிடியில் கோபத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த விக்ரமுக்கு முன்னால் வந்து அவர் நின்றார். கருப்பு கண்ணாடி அணிந்திருந்ததால் அவர் முகம் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அவர் நின்ற விதத்தில் இருந்த அந்த துணிச்சல் விக்ரமின் நாவையே மௌனமாக்கியது. காவல் நிலையத்தில் இருந்த ஒவ்வொரு காவலரும் எஸ்பி மேடத்தை மரியாதை செய்ய தயாராக நின்றனர். அவரது சீருடையில் பெயர் பலகை மின்னிக் கொண்டிருந்த அந்த எஸ்பி மேடம் வேறு யாருமல்ல. விக்ரமின் கோபம் சட்டென்று பயமாக மாறியது.
அவன் எதையும் பேசுவதற்குள் எஸ்பி மேடம் தன் கருப்பு கண்ணாடியை கழற்றினார். அவரது முகத்தை பார்த்ததும் விக்ரமின் குரல் தொண்டையிலேயே சிக்கிக் கொண்டது. அவனது காலடியில் பூமி நழுவியது. அவனது மூளை வேலை செய்வதை நிறுத்திவிட்டது. இது எப்படி சாத்தியம்? இது சாத்தியமே இல்லை. அவனுக்கு முன்னால் கம்பீரமாக நின்று கொண்டிருந்த தோள்களில் நட்சத்திரங்கள் மின்னும் அந்த எஸ்பி வேறு யாருமல்ல, நயனாதான். 6 ஆண்டுகளுக்கு முன்பு இருண்ட இரவில் விக்ரம் வீட்டை விட்டு துரத்தி அவளது ஒழுக்கத்தை சந்தேகிக்கப்பட்ட அதே நயனாதான் அவள். அவளை பார்த்ததும் அவன் அதிர்ச்சியில் உறைந்தான். அவள் எப்படி இங்கே? அப்போது அருகில் இருந்த காவலர் விக்ரமின் அதிர்ச்சியை புரிந்து கொண்டு பெருமையுடன் சொன்னார், இவர்தான் எஸ்பி மேடம், இன்றுதான் பொறுப்பேற்றுள்ளார். விக்ரம் நடுங்கும் குரலில், யார் என்று கேட்க காவலர், திருமதி நயனா சிங் என்றார். இதை கேட்டதும் விக்ரம் வெட்கத்தில் தலைகுனிந்தான். அவன் பழிவாங்க வந்தான். ஆனால்தான் அநீதி இழைத்த அதே பெண் இன்று நீதி வழங்கும் நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். விக்ரம் அங்கிருந்து திரும்ப முயன்றான். ஆனால் நயனாவின் குளிர்ந்த மற்றும் கண்டிப்பான குரல் அவனை நிறுத்தியது. இவரது புகாரை கேட்டு அறிக்கை பதிவு செய்யுங்கள் என்று ஹவில்தாரிடம் நயனா உத்தரவிட்டாள். ஆனால் அவளது கண்கள் விக்ரமின் மீதே நிலைத்திருந்தன. விக்ரம் திகைத்துப் போனான். என்னை மன்னித்துவிடு நயனா. ஆனால் நயனா அவனை தனக்கு தெரியாதது போலவே பார்த்தாள். எனக்கு உன்னை தெரியாது. நீ யார்? இங்கே அனைவரின் குறைகளும் கேட்கப்படுகின்றன. நீயும் உன் விஷயத்தை சொல்லி புகார் பதிவு செய். நயனாவின் இந்த அந்நிய பாவம் விக்ரமுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. விக்ரம் கனத்த குரலில், நான் செய்த தவறுக்கு எனக்கு தண்டனை கிடைத்துவிட்டது. இனி எதற்கு புகார்? இதை கேட்டு நயனா அவனது முகத்தையே பார்த்தாள். ஏன்? மீண்டும் ஒருவரின் வாழ்க்கையை அழித்துவிட்டாயா? நயனாவின் கேள்வியில் விக்ரம் அவமானத்தில் தலைகுனிந்தான். இல்லை, என் சொந்த வாழ்க்கையே அழிந்துவிட்டது என்று கூறி அவன் மண்டியிட்டு அமர்ந்து அவனுக்கு திருமணம் நடந்ததையும் சில குற்றவாளிகள் அவன் மனைவியுடன் தவறாக நடந்து கொண்டதையும் விளக்கினான். இதை கேட்ட நயனா ஒரு நிமிடம் அமைதியானாள். அவளது முகம் இறுகியது. இது மிகவும் வருத்தமானது. ஆனால் அவளது குரலில் அனுதாபத்தை விட கசப்பு அதிகமாக இருந்தது. நீ செய்த தவறுக்கு வேறு ஒருவருக்கு தண்டனை கிடைத்துள்ளது. ஆனால் மனிதன் தன் வினைப்பயனை அனுபவித்தே தீர வேண்டும். இது அதன் விளைவாக இருக்கலாம். பிறகு நயனா விக்ரமின் மனைவியைப் பற்றி நினைத்து தன் போக்கை சற்று மாற்றிக்கொண்டு, ஆனால் அநீதி இழைக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு எந்த தவறும் இல்லை. ஹவில்தார், உடனே புகார் பதிவு செய்து அந்த மனிதர்களை கண்டுபிடியுங்கள் என்று கண்டிப்புடன் உத்தரவிட்டாள். ஹவில்தார் உடனடியாக மரியாதை செலுத்திவிட்டு அங்கிருந்து சென்றார். நயனாவும் தன் அறைக்குள் சென்றாள். விக்ரமின் பேச்சை கூட கேட்க மறுத்த அந்த ஆய்வாளர் இப்போது விக்ரமுக்கு நாற்காலியை இழுத்து போட்டு உபசரித்தார். ஏனெனில் விக்ரம் எஸ்பி மேடத்திற்கு தெரிந்தவன் என்பது அவருக்கு புரிந்துவிட்டது. ஐயா, இங்கே அமருங்கள். மேடத்தின் உத்தரவுப்படி நாங்கள் எப்படியாவது குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடுவோம். விக்ரம் உடைந்த மனிதனாக நாற்காலியில் அமர்ந்து தன் அழிவிற்கான புகாரை பதிவு செய்யத் தொடங்கினான். எஸ்பி நயனாவின் உத்தரவின் பேரில் காவல்துறை தீவிரமாக செயல்படத் தொடங்கியது. விக்ரமை மதிக்காத அதே காவல்துறை இப்போது ஒவ்வொரு மணி நேரமும் விசாரணையின் தகவலை அவனுக்கு தெரிவித்தது. நயனாவின் அந்தஸ்தும் கண்டிப்பான சுபாவமுமே இதற்கு காரணம். அவர் அனைவராலும் திறமையான மற்றும் நேர்மையான அதிகாரியாக புகழப்பட்டார். விக்ரம் வீட்டில் கல் போல உறைந்து போயிருந்த ரிதிமாவிடம் அமர்ந்திருந்தான். ஒரே இரவில் அவர்களின் மகிழ்ச்சியான வீடு அழிந்து போயிருந்தது. விக்ரமின் மனதில் பழிவாங்கும் நெருப்பு இப்போது வாழ்க்கையின் மிகப்பெரிய போராட்டமாக மாறியிருந்தது. 2 நாட்கள் கழிந்தன. 3வது நாள் காலை விக்ரமுக்கு காவல் நிலையத்திலிருந்து அழைப்பு வந்தது. விக்ரம் ஜி, வாழ்த்துகள். மேடத்தின் உத்தரவின் பேரில் நாங்கள் இரவு முழுவதும் தேடுதல் வேட்டை நடத்தி உங்கள் வழக்கோடு தொடர்புடைய அனைவரையும் பிடித்துவிட்டோம். காவல் நிலையத்திற்கு வந்து அவர்களை அடையாளம் காணுங்கள். இதை கேட்டதும் விக்ரமுக்கு உயிர் வந்தது. அவன் ஓடோடிச் சென்று காவல் நிலையத்தை அடைந்தான். அந்த மிருகங்கள் சிறைக்குப் பின்னால் தலைகுனிந்து நின்றன. விக்ரம் அவர்களைக் கண்டதும் அடையாளம் கண்டுகொண்டான். அவன் கோபத்துடன், இவர்கள்தான் அவர்கள், இவர்கள்தான் அந்த மிருகங்கள் என்று கத்தினான். அப்போது அவனது பார்வை காரிடாரின் இறுதியில் நின்றிருந்த நயனாவின் மீது பட்டது. அவள் விக்ரமையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. அவள் உடனடியாக ஒரு காவலரிடம் ஏதோ கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்றாள். அவள் விக்ரமிடம் பேசுவதைக் கூட முக்கியமாக கருதவில்லை. நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை தொடங்கியது. நயனா அதில் தனிப்பட்ட கவனம் செலுத்தி வழக்கை துரிதமாக தயார் செய்தார். ஆதாரங்கள் மிகவும் பலமாக இருந்ததால் குற்றவாளிகள் தப்பிப்பதற்கு எந்த வழியும் இல்லை. நீதிமன்றம் அவர்களுக்கு கடுமையான தண்டனையை வழங்கியது. தீர்ப்பு வழங்கப்பட்ட அந்த நாளில் விக்ரம் நீதிமன்றத்திற்கு வெளியே நின்று கொண்டிருந்தான்.
நயனா வெளியே வந்து தன் காரை நோக்கிச் செல்வதைக் கண்டான். விக்ரம் ஓடிச் சென்று அவளிடம், எஸ்பி மேடம் கேளுங்கள் என்று சத்தமாக அழைத்தான். நயனாவின் முகத்தில் அதே வறண்ட பாவனைதான் இருந்தது. தன் மகன் கத்துவதைக் கேட்டு கமலாதேவியும் அந்த திசை நோக்கி ஓடிவந்து அங்கே சீருடையில் நின்றிருந்த நயனாவைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அவர்களிடம் இப்போது சொல்வதற்கு எந்த பதிலும் இல்லை. நயனாவின் முகத்தில் அதே வறண்ட பாவனைதான் இருந்தது. விக்ரம், நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். என் மனைவிக்கு நீதி பெற்றுத் தந்தீர்கள். என் கௌரவத்தை காப்பாற்றினீர்கள். நீங்கள் இல்லையென்றால் என்று கூற நயனா குளிர்ந்த கண்களால் விக்ரமையும் பிறகு கமலாதேவியையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, மிஸ்டர் விக்ரம், நான் இதையெல்லாம் உங்களுக்காகச் செய்யவில்லை என்றாள். விக்ரம், ஆனால் நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் எல்லாவற்றையும் செய்துவிட்டீர்களே, நான் உங்களுக்கு செய்த அநீதிக்குப் பிறகும் என்று தயங்க நயனா அவன் பேச்சை இடைமறித்து, நீ எப்போதும் என் குற்றவாளிதான். உன்னை என்னால் மன்னிக்க முடியாது என்றாள். பின் ஏன் என்று உடைந்த குரலில் விக்ரம் கேட்டான். அதற்கு நயனா, நான் இதையெல்லாம் ஒரு பெண்ணுக்காக செய்தேன். ஏனெனில் உன் மனைவியின் பக்கம் எந்த தவறும் இல்லை. உன் தவறான முடிவுகளில் அவள் எந்த விதத்திலும் சம்பந்தப்படவில்லை என்றாள். இதைக் கேட்ட விக்ரம் அவமானத்தில் தலைகுனிந்தான். நீங்கள் என்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டீர்களா என்று அவன் கேட்க, நயனா, உனக்கான தண்டனை சிறைக்கம்பிகளை விட பெரியது விக்ரம். ஏனென்றால் நீ எனக்கு இழைத்த அவமானத்திற்கு சில ஆண்டுகால சிறை தண்டனை மிகச் சிறியது. உனக்கு இறைவன்தான் தண்டனை வழங்க வேண்டும். அந்த முடிவை நான் அவர் வசம் விட்டுவிட்டேன். நீதி கிடைக்கத் தொடங்கிவிட்டது. உன் வினைப்பயனை அனுபவிக்கத் தயாராக இரு என்று கூறிவிட்டு திரும்பினாள். உடனே கமலாதேவி முன்னே வந்து கைகூப்பி மன்னிப்பு கேட்கத் தொடங்கினார். நயனா, நீ இதையெல்லாம் எப்படி செய்தாய் என்று அழுது கொண்டே கேட்டார். அப்போது நயனா தனது மாமியாரை ஆச்சரியத்துடன் பார்த்து, உன் இந்த தகுதியற்ற மகன் என்னை நள்ளிரவில் வீட்டை விட்டு துரத்தியபோது என்னிடம் பணமோ பிறந்த வீடோ எந்த ஆதரவும் இல்லை. அந்த இரவு முழுவதையும் நான் கோவில் வாசலில் அமர்ந்து கழித்தேன். அடுத்த நாள் பசியால் வாடி ஒரு உணவு விடுதிக்கு சென்று தண்ணீர் கேட்டேன். அங்கே இருந்த வயது முதிர்ந்த பெண்மணி என் நிலையைக் கண்டு பாத்திரம் கழுவும் வேலையை கொடுத்தார். அங்கிருந்துதான் நான் என் வாழ்க்கையை மீண்டும் தொடங்கினேன். அதிகாலை 5 மணிக்கே எழுந்து காய்கறி வெட்டுவது, பாத்திரம் கழுவுவது, மேஜை துடைப்பது என வேலை செய்தேன். ஒருநாள் அங்கு வந்த மாணவர்கள் சிலர் பிசிஎஸ், எஃப்பிசிஎஸ் மற்றும் யூபிஎஸ்சி தேர்வுகள் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அப்போதுதான் நானும் படித்து ஏதேனும் சாதிக்க முடியும், என் காலில் நான் நிற்க முடியும் என்ற எண்ணம் என் மனதில் தோன்றியது. எனக்கு அநீதி இழைக்கப்பட்டது போல எத்தனை பெண்களுக்கு இப்படி நடக்கும்? அந்த உதவியற்ற பெண்களுக்கு என்னால் நீதி பெற்றுத் தர முடியுமோ என்று நினைத்தேன். அங்கிருந்துதான் என் கனவு தொடங்கியது. அதற்கு அந்த உணவு விடுதி உரிமையாளர் எனக்கு உதவினார். நான் படித்த நாட்களில் பல இரவுகள் பசியுடன் உறங்கியுள்ளேன். சுற்றியுள்ளவர்களுக்கு தெரிந்தபோது, இவளா இனி அதிகாரி ஆகப் போகிறாள் என்று ஏளனம் செய்தனர், கேலி செய்தனர். ஆனால் நான் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. என் உழைப்பு பலன் கொடுத்தது. முதல் முயற்சியிலேயே தேர்வில் சிறந்த மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றேன். பயிற்சியின் முடிவில் டிஎஸ்பி ஆக பணியில் சேர்ந்தேன். பின்னர் பதவி உயர்வு பெற்று இந்த மாவட்டத்தில் எஸ்பியாக எஸ்பி பொறுப்பேற்றேன். என் குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கிடைக்கிறது என்பதை பார்ப்பதற்காகவே கடவுள் என்னை இங்கே அனுப்பியிருக்கலாம். என்னை வீட்டை விட்டு துரத்தியவன், என் ஒழுக்கத்தை சந்தேகப்பட்டவன் இன்று தன் மனைவிக்கு நீதி கேட்டு அலைகிறான். நேற்று வரை அவன் யாரை பலவீனமானவள் என்று நினைத்தானோ, இன்று அவளே சட்டத்தின் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறாள் என்று கூறிவிட்டு நயனா காரில் ஏறிச் சென்று விட்டாள். கமலாதேவியும் விக்ரமும் வருத்தத்துடன் நின்றனர். விக்ரம் அதிர்ச்சியில் இருந்தான். நயனா நினைத்திருந்தால் பழைய விஷயத்தை வைத்தே அவனை சிக்க வைத்திருக்கலாம். ஆனால் அவள் அப்படிச் செய்யவில்லை. கமலாதேவி வீட்டிற்குச் சென்று விட்டார். ஆனால் விக்ரம் மாலை வரை கோவிலில் அமர்ந்து தன்னைத்தானே தேடிக் கொண்டிருந்தான். மாலை வீடு திரும்பியபோது அங்கே அவனுக்காக மற்றொரு துன்பம் காத்திருந்தது. ரிதிமா தன் துணிகளை மூட்டை கட்டிக்கொண்டு நின்றிருந்தாள். விக்ரம் பயத்துடன், நீ என்ன செய்கிறாய்? குற்றவாளிகள் பிடிபட்டு தண்டனையும் பெற்றுவிட்டார்கள். எல்லாம் சரியாகிவிட்டதே என்று கேட்டான். ரிதிமா கோபத்துடனும் வெறுப்புடனும், எல்லாம் சரியாகிவிட்டதா? விக்ரம், எனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது. எஸ்பி நயனாவைப் பற்றி அம்மா எனக்கெல்லாம் சொல்லிவிட்டார் என்றாள். இதை கேட்டு பதறிய விக்ரம் மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த தன் தாயை பார்த்தான். விக்ரம், ரிதிமா சொல்வதைக் கேள் என்று கெஞ்ச, என்ன கேட்க வேண்டும் என்று அவள் உரக்க கத்தினாள். ஒரு ஆதரவற்ற பெண்ணிடம் நீ எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டாய் என்பதைப் பற்றியதுதானே.
நீ அவளை அவமானப்படுத்தி நள்ளிரவில் வீட்டை விட்டு துரத்தினாய். அதே நிலைதான் இப்போது எனக்கும் ஏற்பட்டுள்ளது. இதை கூறிவிட்டு விக்ரமின் முகத்தில் ரிதிமா ஓங்கி அறைந்தாள். உனக்கும் அந்த குற்றவாளிகளுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அவர்கள் முகமூடி அணிந்து வந்தார்கள். நீ முகமூடி இல்லாமலேயே மக்களுக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருக்கிறாய். உன் தவறுக்கான தண்டனையை நீயும் அனுபவிக்க வேண்டும். ரிதிமா, கடவுளுக்காக இப்படிச் சொல்லாதே, என்னை விட்டு போய்விடாதே என்று விக்ரம் அவள் காலடியில் விழுந்தான். ஆனால் ரிதிமா பின்வாங்கினாள். என்னை விட்டுத் தள்ளி நில். உன் மீது எனக்கு வெறுப்புதான் மிஞ்சியுள்ளது. உன்னுடன் வாழ்வதை விடத் தனியாக வாழ்வதே மேல். நீ மனிதநேயத்தின் மதிப்பையே புரிந்து கொள்ளவில்லை. இதை கூறிவிட்டு அவள் அங்கிருந்து சென்றுவிட்டாள். அவள் திரும்பவே இல்லை. விக்ரமுக்கு சிறை தண்டனை கிடைக்கவில்லை. ஆனால் அவனது உண்மையான தண்டனை இப்போதுதான் தொடங்கியது. ரிதிமா அவனுக்கு விவாகரத்து அளித்துவிட்டாள். அதன் பிறகு விக்ரமிற்கு யாருடனும் திருமணம் நடக்கவில்லை. ஏனெனில் அவனது உண்மை முகம் அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. தான் மிகவும் பெருமைப்பட்ட அவனது வியாபாரம் படிப்படியாக சரிந்தது. மக்கள் அவனை வெறுக்கத் தொடங்கினர். யாரும் அவனிடம் பேசுவதையே தவிர்த்தனர். எஸ்பி நயனா இன்று மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்துள்ளார். ஏனெனில் அனைவரும் அவரது நேர்மையையும் நீதியையும் போற்றுகிறார்கள். நயனா தன்னை மதிப்பளிக்கும் ஒரு நேர்மையான அதிகாரியை திருமணம் செய்து கொண்டார். நயனாவிற்கு தனது பொறுமைக்கான பலன் கிடைத்துவிட்டது. விக்ரம் செய்த தவறுக்கான தண்டனையை அவன் இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். எனவே நண்பர்களே, பலவீனமான மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு எதிராகச் செய்யப்படும் அநீதி, அவமானம் மற்றும் தவறான நடத்தைகள் ஒருபோதும் வீண்போகாது என்பதை இந்த கதை உணர்த்துகிறது. மனிதன் தன் வினைப்பயனை ஏதோ ஒரு வகையில் அனுபவித்தே தீர வேண்டும். பிறரின் பலவீனத்தை சாதகமாக பயன்படுத்துபவர்கள் ஒரு நாள் அதே வலியை தாங்களே அனுபவிக்க நேரிடும். அதே சமயம் கடினமான சூழ்நிலைகளிலும் விடாமுயற்சி, கடின உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கையை கொண்டிருப்பவர் தன் வாழ்க்கையை மாற்றியமைத்து கௌரவத்துடன் முன்னேற முடியும். நண்பர்களே, நீங்கள் எந்த நகரத்திலிருந்து எங்கள் கதையை கேட்கிறீர்கள் என்பதையும், இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை பற்றிய கருத்துகளையும் மறக்காமல் பகிருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் சப்போர்ட் செய்யுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். என் உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் வழங்கி உங்கள் அன்பையும் ஆதரவையும் காட்டுங்கள். அப்போதுதான் இது போன்ற சிறந்த கதைகளை நான் உங்களுக்காக தொடர்ந்து கொண்டுவர முடியும். இந்த கதையின் நோக்கம் எந்தவொரு நபர், சமூகம் அல்லது உறவுகளை தவறாக சித்தரிப்பது அல்ல. வீடியோவில் காட்டப்பட்டுள்ள நிகழ்வுகள் கதையின் ஒரு பகுதி மட்டுமே. வன்முறை, துன்புறுத்தல், மனரீதியான கொடுமை அல்லது சட்டவிரோதமான எந்தச் செயலையும் நாங்கள் ஆதரிக்கவில்லை. பார்வையாளர்கள் தங்கள் சொந்த புரிதல் மற்றும் விவேகத்துடன் வீடியோவை பார்க்கவும். நன்றி. अगर आपको स्टोरी पसंद आई हो तो लाइक, शेयर और सब्सक्राइब करना ना भूलें, क्योंकि ऐसे स्टोरी सिर्फ और सिर्फ मेरे चैनल पर आपको देखने को मिलेंगी। इसलिए आप चैनल को सब्सक्राइब ज़रूर कर दीजिए। और वीडियो पसंद आए हो, स्टोरी पसंद आती हो तो आप वीडियो को लाइक भी कर सकते हैं, कमेंट भी कर सकते हैं। और आप जैसे भी स्टोरी चाहते हैं वो सिर्फ कमेंट कर दीजिए, हम वैसे ही स्टोरी आपको ला कर देंगे। तो कमेंट करना ना भूलें, लाइक करना ना भूलें और सबसे बढ़िया सब्सक्राइब करना ना भूलें। तो मिलते हैं नेक्स्ट स्टोरी में। तब तक के लिए धन्यवाद। जय हिंद, जय भारत, बाय बाय।